தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் என வானிலை மையம் அறிவிப்பு. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது திமுக. RS பாரதி, R ராசா, திருச்சி சிவா, ஏவவேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு குழுவில் இடம். திமுகவை தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை குழுவை அமைத்தது மதிமுக. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்திலதிபன், சுஜீவன், B சேஷன் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளதாக வைகோ அறிவிப்பு. தமிழே என அழைக்கும் போது கிடைக்கும் இன்பம் மகத்தானது என முதலமைச்சர் MK-ஸ்டாலின் உலக தாய்மொழி நாள் வாழ்த்து. தமிழ் மொழியை காத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது நம் பொறுப்பு எனவும் எக்ஸ் பதிவு. மரபணுவில் உருவாகி தாய்ப்பாலில் உணவாகி செவிப்பொறியில் ஒலியாகி உடலுக்குள் உயிராகி நிற்கிறது தாய்மொழி. மொழியா உருவானேன் மொழியால் வாழ்கிறேன் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் தாய்மொழி நாள் வாழ்த்து. திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026. 117 ஆண்கள், 117 பெண்கள் என 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் கட்சித் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருச்சியில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்காக தனி இடம் அமைப்பு. 1,00,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகளும், மாற்றுத்திறனாளிகள், முதியோருக்கு தனி இருக்கைகள் என சிறப்பு ஏற்பாடு. (2026) சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டி? காரைக்குடி தொகுதியில் போட்டி என தகவல் வெளியாகி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் கோயிலை வைத்து தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக சங் பரிவாரர்கள் திட்டமிட்டுள்ளதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டும் சக்திகளுக்கு இடம் கொடுக்க கூடாது எனவும் நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வேளைகளில் சங் பரிவார்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றனர். மத நல்லிணக்கம் நிலவுகிற இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுகிற சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை பொய் பாடுவதிலேயே தான் வல்லவர், மற்றபடி எதிலும் வல்லவர் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் ரகுபதி விமர்சனம். விடியல் பயணத்தை ஓசி பயணம் என சொல்வதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை என்றும் கருத்து. 4000 எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டு ஓட்டுக்கு பொய்ப்பாடி பழனிசாமி பொய்ப்பாடுவது ஒன்றிலேதான் வல்லவர், மற்றபடி பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி பயில இடம் கிடைத்தது பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து புகழ்ந்து பேசிய ஆளுநர் RN ரவி. (45 ஆண்டுகால அரசியலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி பிடித்தவர் விஜய். திமுகவை வீழ்த்த தவேக தலைவர் விஜயால் மட்டும்தான் முடியும் எனவும் KA செங்கோட்டையின் சூளுரை. ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில பேர் இடையிலே வருகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அவர்களுக்கெல்லாம்,
உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை திமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பது என்பது வரலாற்றிலேயே இல்லை என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திமுக தனது கூட்டணி கட்சிகளை ஷேர் ஆட்டோவில் ஏற்றுவதைப் போல பணம் கொடுத்து சேர்ப்பதாகவும் குற்றச்சாட்டு.